இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜிமெயிலை எப்படி சேஃபாக வச்சுக்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் ஜிமெயிலில் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து google.comக்கு விசிட் பண்ணிக்கோங்க. கூகுளில் லாகின் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு உங்களோட ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் மை அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் சைன்இன் அண்ட் செக்யூரிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மெனுவை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த மெனுவை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆஃபில் இருக்கும். இதை நம்ம வந்து இப்போ ஆன் பண்ண போகிறோம். இப்போதைக்கு இந்த மெனுவை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பாட்டமில் கெட் ஸ்டார்டட்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நமக்கு வந்து ட்ரை இட் நோன்னு கொடுத்துருப்பாங்க பாட்டமில். ஸோ இப்போ வந்து ட்ரை இட் நவ் இந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இதில் உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த மொபைல் நம்பரை இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு கோடு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த கோடை டைப் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஜிமெயிலில் லாகின் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை நம்ம வந்து ஆன் பண்ணுறோம். இதில் வந்து உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் டெக்ஸ்ட் மெசேஜ் ஃபோன் கால்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் இந்த ஆப்ஷனையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் சென்டுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் என்டர் த கோடுன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு டைப் பண்ணாதீங்க. டைப் பண்ணிங்கன்னா ராங் கோடுன்னு நமக்கு சொல்லிடும். உங்கள் மொபைல் நம்பருக்கு அந்த கோட் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடை பார்த்து இதில் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கோடை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் டர்ன் ஆன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் டர்ன் ஆன் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆனில் தான் இருக்குது. நம்ம வந்து டர்ன் ஆஃப் பண்ணுறதுனால டர்ன் ஆஃப் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஜிமெயிலில் சைன்இன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டும் கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைன்இன் ஆகாமல் அந்த கோட் கேட்கும். இந்த கோட் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடை பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஜிமெயில் வந்து சைன்இன் ஆகும். இல்லாட்டினா சைன்இன் ஆகாது. ஸோ இதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை நம்ம வந்து ஆன் பண்ணுறோம். இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஜிமெயில் பாஸ்வேர்டை யாராவது ஹேக் பண்ணிட்டாலும் இந்த கோடை நீங்கள் வந்து டைப் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஜிமெயிலில் லாகின் பண்ண முடியும். இல்லாட்டினா லாகின் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்பவும் நீங்கள் வந்து மை அக்கௌண்ட் இந்த பேஜுக்கு வந்துக்காங்க. இதில் சைன்இன் அண்ட் செக்யூரிட்டி மெனுக்கு கீழே ஆப்ஸ் வித் அக்கௌண்ட் ஆக்சஸ்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட ஜிமெயில் ஐடியை தேவையில்லாமல் நிறைய ஆப்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த செட்டிங்ஸை நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். நம்ம வந்து இந்த ஜிமெயிலை யூஸ் பண்ணி எத்தனை ஆப்ஸில் நம்ம வந்து சைன்இன் பண்ணியிருக்கோம் அதை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துக்க முடியும். நம்ம வந்து நமக்கு தெரியாமலே தேவையில்லாத வெப்சைட் தேவையில்லாத ஆப்ஸில் நம்ம வந்து ஜிமெயிலை யூஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ நம்ம வந்து அப்படி யூஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த ஆப்ஷன் மூலமாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்பை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆக்சஸ்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து ரிமூவ் ஆக்சஸ் இந்த மெனுவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து அந்த ஆப் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து தேவையில்லாத ஆப்ஸ் தேவையில்லாத வெப்சைட்டில் உங்கள் ஜிமெயிலை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த 2 டிப்ஸும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.